ஹாய் டெமோஸ் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஜியாகிரஃபி ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ மான்சூன் பற்றின பிலோ ஸ்டேட்மெண்ட்ஸில் எது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி மான்சூன் ரெயின்ஃபால்ஸ் வந்து எதனால ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் நடக்கிற டிப்ரெஷனால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பேசிக்கலி டிப்ரெஷன் எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க, நம்ம காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு கூட வானிலை அறிக்கையிலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். இந்த டிப்ரெஷன்ஸ்லாம் என்ன, இந்த டிப்ரெஷன்ஸ்னால என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, மாய்ச்சர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாய்ச்சர், அந்த ஈரப்பதம் வந்து நம்ம லேண்டை நோக்கி வர்றப்ப அதனால வந்து நிறைய ரெயின்ஃபால் வந்து ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஒன் வந்து இந்த கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சீஷோர். அதாவது நம்ம கடல் ஓரங்கள் இருக்குல்ல, அங்க இருந்து லேண்டு கூட கூட அந்த மாய்ச்சர் வந்து போக போக ரெயின்ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த ரெயின்ஃபால் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நார்மலா நேச்சுரல் ஃபினாமினா யோசிச்சு பாருங்க. ஒரு கடற்கரை இருக்கு, அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு மலை இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாய்ச்சர் வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேல போறப்ப அந்த மலை வந்து அதை பிளாக் பண்ணிடும். ஓகே, ஒரு பெரிய மலை இருக்கு, ஸோ அது வந்து அதை பிளாக் பண்ணிடும் அப்படின்றப்ப ஒரு இமயமலை வச்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி வந்து அந்த மாய்ச்சர் வந்து போகாது. ஸோ அப்ப அதுக்கு அந்த சைடு வந்து மழை பெய்யாது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கூட கூட ரெயின்ஃபாலோட சான்சஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு ரிமைன்ஸ் ட்ரை டூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன்னால நம்ம ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியா வந்து ட்ரையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியானா ஸோ நம்ம கடலோர பகுதி வந்து ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கரெக்டு. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன்றது நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம சென்னையை நோக்கி அப்ரோச் ஆகுதுன்னு யோசிச்சுக்கோங்க. சவுத் வெஸ்ட் சைட்னா இந்த மகாராஷ்டிரா, கோவா அந்த சைட்ல இருந்து வருது. ஸோ அந்த சைட்ல இருந்து வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ அந்த இமயமலையெல்லாம் ஸோ அந்த நீல்கிரிஸ் அந்த சைட்லாம் இருக்கும். ஸோ நீல்கிரிஸ் அந்த சைட்லாம் மழை இருக்கிறப்போ ஸோ அங்கேயே வந்து பிளாக் ஆகி ஸோ அங்கேயே வந்து மழை பெஞ்சிடும் அப்படின்றப்போ இந்த சைடு அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னால மவுண்டைன் வந்து ஒரு பேரியரா ஆக்ட் ஆகும். பேரியரா ஆக்ட் ஆகிறதுனால மாய்ச்சர் எல்லாம் அங்கேயே லேண்ட் ஆகி இந்த சைடு வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து வராது. ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா சைடு வந்து ரெயின்ஃபால் இருக்காது, ஒன்லி வெஸ்டர்ன் சைடு தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த சைடு கொடுத்துருக்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1 and 3 வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன் பி தான். 1 and 3 ஆர் ட்ரூ தான் இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.